சினிமா அரசியலுக்கு ஷார்ட்கட்டா இல்ல மக்களோட கனெக்ட் பண்ற பாலமா? நான் அரசியல் கத்துக்க போறேன் சீரிஸோட டே 8. இன்னைக்கு ஜனவரி 21, 2026. எபிசோட் 8 ஆஃப் லேர்ன் பாலிடிக்ஸ் வித் மீ. நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல சினிமாவோட 3 முக்கிய பங்கு என்னன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சினிமா ஸ்டார்ஸ் மக்களின் ஹீரோ. சினிமா ஸ்டார்ஸ்க்கு ஹை பப்ளிக் விசிபிலிட்டி இருக்கும். அவங்க எமோஷ்னலா பீப்புள் கூட கனெக்ட் ஆகியிருப்பாங்க. அவங்க எப்போயுமே மக்கள் கிட்ட ஹீரோ இமேஜ் வச்சிருப்பாங்க. இந்த விஷயங்கள்னால அவங்க அரசியலுக்கு புதுசா வந்திருந்தாலும் கூட உடனே மக்கள் கவனத்தை ஈர்த்திடுவாங்க. எம்ஜிஆர் உருவாக்குன சினிமா டு சிஎம் பாதை. எம்ஜிஆர் மக்கள் மனசுல எப்போயுமே ஏழைகளின் காவலன் தான். எம்ஜிஆர் மேல அன்னைக்கு இருந்த கிரேஸும் அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கும் அவரை நம்ம மாநிலத்தோட முதலமைச்சரா மாத்துச்சு. அன்னைக்கு அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு பல பேரோட மோட்டிவேஷன். அரசியல் அமைப்பாகும் ரசிகர் மன்றங்கள். சினிமா நடிகர்களுக்காக ஃபேன் கிளப்ஸ், அதாவது ரசிகர் மன்றங்கள் ரொம்பவே பெரிய அளவில் இருக்கும். இந்த ரசிகர் மன்றங்கள் அரசியல் அமைப்பாக மாறிடும். இதனால அரசியலோட ஆரம்ப கட்டத்திலேயே அவங்களுக்கு கிரவுண்ட் லெவல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிடும். இந்த கிரவுண்ட் லெவல் ஸ்ட்ரக்சர் தேர்ட் ஃப்ரண்ட் கட்சிகளுக்கு சாதாரணமாக கிடைக்காது. எல்லா ஆக்டர்ஸ்னாலையும் ஜெயிக்க முடியுமா? சினிமாவோட ஃபேம் மட்டும் போதாது. அவங்க தொடர்ந்து கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணணும். அவங்க கிட்ட சரியான அரசியல் நிலைப்பாடு இருக்கணும். மக்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் அவங்க கூட நிற்கணும், சப்போர்ட் பண்ணணும். என்னதான் சினிமா பாலிடிக்ஸுக்கு என்ட்ரி டிக்கெட் கொடுத்தாலும் சரியான பொலிட்டிக்கல் நாலேஜும் கவர்னன்ஸ் ஸ்கில்லும் இல்லைன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல என்கேஜிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்ததா ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி